வந்து நமக்கு தெரிஞ்சவர்கிட்ட வந்து தஞ்சாவூரில் வந்து ஃபேன்சி கப்பியெல்லாம் ஆர்டர் போட்டிருந்தோம். அது நமக்கு வந்திருக்கு. அதை இன்றைக்கி நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா கப்பி கொய் கப்பின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து ப்ளூ ரெட்டு இதெல்லாம் சேர்ந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஃபீமேல் வந்து ஒரு ஃபேன்சி கப்பி. இதோட மேல் எங்கே இருக்குன்னு தெரில. இதுதான் அதோட மேல். பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லோ கலரில் இருக்குது. இது வந்து ட்ராவல் பண்ணிக்கிறதுனால கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து கலர் போயிருக்கும். மற்றபடி இது வந்து போக போக கலர் கொடுக்கும். அதை நான் வீடியோவில் லேட்டாக அப்டேட் பண்ணுறேன். இதை வந்து நாம் நெக்ஸ்ட் டப்பில் விடுவோம், எப்படி தெரியுதுன்னு பார்ப்போம். இந்த தொட்டியில் தான் நம்ம வந்து அடுத்து மீன் விடலான்ட்டு இருக்கோம், இந்த கப்பீஸ் எல்லாம். பட்டு இது இன்னும் ரெடி ஆகும். இது கட்டி ஒரு 1.5 நாள் தான் ஆகுது. இப்போயே தண்ணி ஊற்றினோம்னா தொட்டி வீணாக போயிடும். ஸோ ஒரு வாரம் கழித்து இதில் வந்து தண்ணி செட் ஆனதுக்கப்புறம் அதில் கப்பி போடுவோம். இப்போ கொண்டு போய் இதெல்லாம் டப்பில் போட்டுடலாம். தண்ணியில் செட் ஆகிறதுக்காண்டி ஃபஸ்ட்டு நம்ம கவரோட உள்ள போட்டுருவோம். எல்லாத்தையும் டப்புக்குள்ளே விட போகிறோம். நம்மக்கிட்ட இப்போதைக்கு இதுதான் இருக்குது. இது வந்து ப்ரீடிங் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது. நம்மக்கிட்ட தொட்டின்னா ஒரு 5 நாள் ஆகும் ரெடி ஆகுறதுக்கு. அது வரைக்கும் இதுக்குள்ளே தான் இதை வச்சுருக்க போகிறோம். இந்த கப்பி எல்லாத்தையும் இப்போது நம்மளோட டப்பில் விட்டுடலாம். ரெட் கப்பி எல்லாத்தையும் இந்த ஜீப்ராவோட பழைய டப்பில் விட்டுடலாம். இதில் தான் ஜீப்ரா வந்து ப்ரீடிங் போடுவோம். இப்போதைக்கு ப்ரீடிங் எதுவும் போடாதனால இதில் அந்த ரெட் கப்பீஸ் எல்லாத்தையும் இதிலே போடலாம். இது இன்னும் நல்லா கலர் டார்க்காக நல்லா ரெட்டில் ஃபுல்லாக வரும். நடுவில் ப்ளூவும் பேக் சைடு மறுபடியும் ரெட்டும் வரும். இப்போதைக்கு இது ஸ்ட்ரெஸ்னால் கொஞ்சம் ஒரு கலர் கம்மியாக இருக்குது. ஒரு வாரத்தில் இது நல்ல கலர் வந்துடும். இது ஒரு ஐட்டம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து எல்லோ கலரில் வந்து டைல்ஸும் நடுவில், அதாவது டைலுக்கு முன்னாடி வாலுக்கு முன்னாடி கருப்பு கலரும் மண்டையில் வந்து ஒயிட் கலரும் இருக்கும் இந்த கப்பி. ஆனால் இதுவும் ஸ்ட்ரெஸ்னால பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு கலர் இல்லை. அதே மாதிரி இது சின்ன கப்பி அப்படின்னு தான் சொல்லி என்கிட்ட கொடுத்தாங்க. ஸோ இது கொஞ்சம் வளர்ந்தோடனே ஒரு 10 நாள் 15 நாளில் கலர் வந்துடும் அப்படின்னு அவங்களே சொல்லி கொடுத்துருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரு 20 டேஸில் பார்த்திங்கன்னா இதுவும் நல்ல கலர் வந்துடும். இந்த மீன் எல்லாத்தையும் தொட்டிலையும் பிரிட்ஜிலையும் நம்ம மாற்றுற வீடியோவில் வந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.